காஃபிர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எவ்வளோன்னு பாருங்க. வீதாசாரம் பச்சை தெளிவா விளங்கிடும், பளிச்சன்னு காட்டிடும். முஸ்லீம் குறைவா குடிக்கிறான், காஃபிர் கூட குடிக்கிறான்னு வந்துடும். அது என்னப்பா முஸ்லீம் குறைய குடிக்கிறதுக்கு என்ன காரணம்? முஸ்லீம் என்ன காரணம்? இது அன்றைக்கு செஞ்ச புரட்சி. அன்றைக்கு செஞ்ச புரட்சி இன்றைக்கு வரைக்கும் வருவது. இன்றைக்கு நாம் பள்ளி வாசல்ல இருந்து கொஞ்சம் டியூன் பண்ணிட்டோம்னு வைங்க, இதை நம்மளால் மட்டும்தான் ஒழிக்க முடியும்னு நம்புறேன். ஏன்னா அவங்க ஒழிக்கிறதுக்காக எடுத்த முயற்சிகள், அவர்கள் செய்த திட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு சாத்தியப்பட்டிருந்தா இந்த மாஃபியாக்காரன் கள்ளன் கடத்தல்காரன்ல இருந்து எங்க மக்களை பாதுகாத்திருக்கலாம். கண்டெய்னர் மைத்ரிபால சிறிசேன கண்டெய்னர் பிடிச்சாரு, இதெல்லாம் சீஸ் பண்ண போறாரு. எங்க பக்கம் 10 வீதத்துல இருந்தவன் 20 வீதம் ஆகிறானே தவிர 5 வீதமா போகலையே, கூடுறான். இன்னும் அவர்கள் கூடுறாங்க. போதை பொருள் டிமாண்டா நம்ம பெட்ரோல் டிமாண்ட பார்த்தோம், வரிசையில நானே இருந்தேன், நீங்களும் இருந்தீங்க, எல்லா டிமாண்டும் பார்த்தோம். போதை பொருள் டிமாண்டா இருக்க மாட்டான், இருக்க இயலாது. அந்த வேகமான நடையும் ஆங்காங்கே எடுக்கிற வாந்தியும் அது உடம்ப முறிச்சு போட்டு ஒரு பாரி எரிக்கும். ஃபர்ஸ்ட் 20 நாள் அவனை விட்டுட்டான்னா ஒரு கஷ்டமா இருக்கும். கண்டிங்களா அப்படி ஒரு டிமாண்ட? அந்த மாதிரி ஒரு டிமாண்ட கண்டிங்கன்னா நீங்க ஆங்காங்கே பார்ப்பீர்கள். அது நடையிலே சொல்லலாம், அவன் என்ன நடை நடக்கிறாண்டு, அவன் எப்படி வாந்தி எடுக்கிறாண்டு, எப்படி உளர்றாண்டு. அப்படி காணவே இல்லையே. சப்ளை பஸ் தான் நடக்குது, டிமாண்டுக்கு சப்ளை இருக்குது. 4 நாளைக்கு பான் வரலன்னா விளங்கும், அரிசி வரலன்னா தெரியும். அந்த மாதிரி போதை பொருளுக்கு உள்ளது நமக்கு தெரிஞ்சிச்சான்னு கேட்கிறேன். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம முயற்சி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இதை செய்ய முடியுமான சமூகம் முஸ்லிம் சமுதாயம். முன்மாதிரியா நின்று மற்ற சமூகங்களையும் காக்க வேண்டியிருக்கிறது. இதுக்கு எப்படி செய்யலாம் என்பதைத்தான் அதான் தலைப்பா தந்திருக்கிறாங்க. எங்களுடைய பங்களிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. அதனால எங்க மௌத்துக்கு முன்னாடி உண்மையா இந்த பங்களிப்புகளை நாங்க செலுத்தணும். ரொம்ப சந்தோஷமான, அதாவது பள்ளிவாசல்ல வந்து பலர்கள் என்னோட பேசினார்கள், துவா செஞ்சேன். அல்லாஹ் மீது ஆணையாக, அதாவது நான் நோய்வாய்ப்பட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே பல ஊர்களில் போற நேரமே இதே சலாம் சொல்லி இப்படி சொல்ற நேரம் உண்மையாக என் வாழ்நாள் முழுக்க தவா செய்யணும் என்ற ஃபீலிங் உருவாகும். சுபஹானல்லாஹ், ரப்பே நீ ஒரு நோயை தந்த இவ்வளவு துவாக்கள் கிடைக்கும்னு நான் கற்பனை பண்ணி கூட பார்க்கல. யாரோ ஒரு சகோதரர், அதாவது டாக்டர் வானம் போட வேணாம், யாரும் பேசக்கூடாது என்று சொல்லி நிக்கிற நேரம் ஒரு சகோதரர் போட்டார். எனக்கு இது வரைக்கும் தெரியாது யாரு போட்டு. அது இலங்கையில பரவி இவ்வளவு துவா கிடைத்தது என்றால் அந்த சகோதருக்கு நான் துவா செய்கிறேன், எனக்கு இவ்வளவு துவா கிடைக்கும் எனக்கு தெரியாது. இதை நினைக்கிற நேரம் சுபஹானல்லாஹ், எங்க ஜனாசாக்கள் போவதற்கு முன்னாடி எவ்வளவு பங்களிப்புகள் இந்த சமூகத்துக்கு எங்களால் முடியுமான அளவுக்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வை உங்களுடைய துவாக்கள் எனக்கு சொல்லித் தருகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அற்பமான துனியா, போக போகிறோம், வந்தவர்கள் போக போகிறோம், வாழ வரவில்லை, போக வந்தவர்கள் நாம் எல்லாம். அப்படி என்றால் எங்க பங்களிப்பு என்ன? நாங்க என்ன செய்ய போகிறோம்? இந்த சமூகத்தில் இந்த தீமை தலைவிரித்தாடுகிறது, இதுக்கு என்ன பண்ணலாம்? இதை துடைத்து இல்லாமல் ஆக்கலாமா? பெருமானார் 0, அதாவது 100 வீதம் இருந்து 80 வீதம் ஆக்கின தலைவர் இல்ல. பெருமானாரை பொறுத்தளவுல சஹாபாக்களாக இருந்தவர்கள் எல்லாம் எக்கச்சக்கமா வந்தாங்க, அவ்வளவு முஸ்லீம் விட்டுட்டாங்க. அவ்வளவு பேரும் விட்டு, முனாஃபிக்களை விட்டுட்டு மற்ற முஸ்லீம்கள் அந்த கொள்கையில் உறுதியா நின்றார்கள். 1400 ஆண்டுகள் கழிய உலகம் எங்கும் முஸ்லிம்கள், ஊர்களில் முஸ்லிம்கள் வித்தியாசமாகவே காட்டப்படுறாங்க. வேற ஒண்ணுமே எங்களுக்கு செய்யல, எங்களை வேற பல்கலைக்கழகம் போடல, எங்களுக்கு வேற ஸ்கூல் இல்லை. ஆனால் முஸ்லிம்கள் குடிப்பதில் குறைந்தவர்கள் எங்க சமூகத்தில். ஆனா இன்றைக்குள்ள நிலைமை வேற வேற பாவனைகள் எங்களுக்குள் நுழைந்து சரிக்கு சரியாக நாங்களும் அந்த இடத்தை பிடிக்க பார்க்கிறோம். குடிக்கிறது ஹராம் என்று புரிஞ்சு வச்சிருக்கிறான், ஆனா அந்த போக போறது, டேப்லெட் போறதெல்லாம் என்ன ஹராம்னு தெரியாம அதுக்குள்ளேயும் இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் நுழைகிறார்கள். அப்படி என்றால் அன்பிக்கினியவர்களே, நம்ம என்ன பண்ணலாம்? நான் வீட்டுல இருந்து தொடங்குறேன். பொதுவா இளைஞர்கள், அதாவது இதுல அதிகமா அடிமையாகிறவங்க யாருண்டா சின்ன பிள்ளை இல்லை, ஒரு 3 வயசு 5 வயசு பிள்ளை இல்லை, இளைஞர்கள். அப்ப தாய்மார்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம், நல்லதான் வளர்க்குறோம், அவங்க தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகு இப்படி மாறுறாங்களே, நாங்க என்ன பண்ணேன்னு கேட்கிறாங்க. அதை பத்தி இஸ்லாம் சொல்லுது. சின்னத்துல பிள்ளைய வளர்க்கறது கம்பல்சரி. குல்லு மௌலூதின் யூலது ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் ஃபித்ரான்ற நிலைமையில பிறக்குது. தாயின் தகப்பனும் தான் அவங்களை யூதனாகவோ மஜூசியாகவோ நெருப்பு வணங்கியோ அல்லது கிறிஸ்தவர்களாக மாத்துறது யாரு? தாயின் தகப்பனும். இது ரசூல்லா சொன்னது.
அப்போ ஒரு உம்மா யாரண்டா இந்த பிள்ளைக்கு என்ன குணத்தை என்ன கொள்கையை கொடுக்கணுமோ அந்த உம்மாவுக்கு கொடுக்கலாமா. ஆனா பிறக்கிற டைம்ல ஃபித்ராண்டா ரொம்ப பியோரா ஒரு பாவமும் இல்லாம ஒரு குழந்தை பிறக்குது, இறைவன் மேலே என்ற உணர்வோட பிறக்குது. அந்த பிள்ளைக்கு அதை சொன்னா குயிக் அதை டேச் ஆகிடும். அதாவது அந்த புள்ளையோட கல்புல அந்த நிலைமை இருக்குது. மெல்ல மெல்ல அதுக்கு என்ன கொள்கை போடப்படுவதோ அந்த கொள்கைக்கேற்ப அது மாறுது. இன்றைக்கு உளவியல் சொல்லுது நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அதாவது மாவு புளி எடுத்துட்டு இப்படி பிணைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டையா போயிடும். அதை வேற மாதிரி வச்சிங்கன்னா வேற மாதிரி காட்டும். பெட்டிஷன் குறிக்கலாம், அதுல என்ன மாதிரி செய்யலாம். இதே மாதிரி எங்க மூளையை சமைச்சு எடுக்கலாம். இப்படி போட்டு அப்படி ஆயிருமா. நீங்க என்னத்தை கொடுக்குறீங்களோ நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னுவாங்க. அந்த மாதிரி உங்க மூளையை அப்படி வடிவமைக்கலான்றாங்க. அப்போ ஒரு உம்மா வாப்பா என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் பிள்ளைக்கு போய் சேருது. அப்ப வளர்த்து எடுத்ததுக்கு பிறகு நல்ல புள்ளையா வளர்த்துட்டோம். இந்த நல்ல புள்ள சமூகத்துக்கு போன பிறகு உம்மா வாப்பா சொல்லி கொடுத்து இப்ப அனுப்பிட்டாங்க, நல்லதா. ஆனா ஒரு இளைஞரா மாறின பிறகு நல்லவர்களும் தவறான பாதையில போறாங்களே, என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. ஏன்னா நான் புள்ள வளர்ப்பை பத்தி பேசல, இங்கதான் பிரச்சனை. என் புள்ளைய நான் வளர்த்துனேன், என்ன உத்தரவாதம் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை. உங்க மகன் வாயில் எதுவும் வைக்க மாட்டேன்னு அல்லாஹ் பாதுகாக்கணும்னு தான் சொல்லுவனே தவிர, ரப்பிடம் துவா கேட்கணும்னு சொல்லுவனே தவிர, உங்க பிள்ளைக்கு உத்தரவாதம் உண்டா? என்ன உத்தரவாதம்? உங்க புள்ள வாயில வைக்காத உத்தரவாதம்? சுப்ஹானல்லாஹ். இந்த போதை பொருள் செஞ்ச கொடுமை என்ன கொடுமை சுப்ஹானல்லாஹ். போன வாரம் ஒரு பெண் அழுது பேசுறா. வயசெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க சிரிப்பீங்க. எவ்வளோண்டு சில விஷயங்கள் மூடலா சொல்லணும், மானம் யாரையும் பத்தி இதாக்கலாம். நான் சிலது சொல்றது என்னன்னா, இது எங்க சமூகத்துல அழுவுறா, நிறைய விஷயங்கள் இது பண்றா. வயோ அதாவது அவருக்கு ரொம்ப வயசு. அப்ப எனக்கு ஒரு டாக்டர் கால் பண்ணிட்டு தான் இதை கொஞ்சம் நீங்க சால்வ் பண்ணி வைங்கன்னு எனக்கு இது பண்ணியிருந்தாரு. ஏன்னால் அவர்கிட்ட நோய்க்கு மருந்தெடுக்க போன பிறகு இந்த விஷயங்களை பேசினதுக்கு பிறகு இது மார்க்க ரீதியா அணுகணும் பண்ணி இது பண்ணார். என்னன்னு கேட்டா, நான் வயசை மட்டும் சொல்றேன். பாப்பாக்கு 61, மகனுக்கு 34. பாப்பா மகனை தப்பான வழியில ஈடுபடுத்திட்டு அதை போய் உம்மாட்ட சொல்லியிருக்கிறார். அவன் என்கிட்ட எதுக்கு கேட்கிறான்டா, அதாவது டிவோர்ஸ் பண்றதுக்குரிய விஷயம் கேட்கிறான். எதுக்கு உங்களுக்கு சொல்றேன், ஒரு நல்ல சும்மா இருக்கிற ஒரு ஆள் இப்படி செய்ய மாட்டார். போதை பொருளுக்கு அடிமையானா மகனும் விளங்காது மகளும் விளங்காது. அவருக்கு அடிமையான பிறகு நான் யாரோட என்ன பேசுறேன்னு தெரியாது. எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் போகுதுன்னா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் இதை எப்படி ஒழிக்கலாம் என்று கேட்டா, இளைஞர்களை நாம் நல்வழிப்படுத்தினால் இதை அவர்களே தடுப்பாங்க. போதை பொருளை ஒழிக்கிறதுக்கு போதைக்கு அடிமையாகிற இளைஞர்களை காப்பாத்தினா ஒண்ணு நின்றும். அவங்களே நம்ம பயன்படுத்தினோம் வைங்க, அந்த அதாவது பாதிக்கப்படுற இளைஞர்கள் இவங்க காப்பாத்திட்டு வந்துருவாங்க. இங்க டேர்னிங் பாயிண்ட் இளைஞர்கள் தான். அப்ப இளைஞர்கள்னா நம்ம நல்லா வளர்த்து விட்ட உடனே நல்லவங்களா மாறுவாங்கன்னா, ஆமா, நல்லா வளர்த்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நல்வழியில் பயணிப்பாங்க. ஆனா நல்ல வளர்ப்புண்டா 10 வயசு வரைக்கும் வளர்க்கறது இல்லை, 14 வயசு வரைக்கும் வளர்க்கறது இல்லை. இந்த பேரண்டிங்கை பத்தி சைக்காலஜி பேசுற நேரம், அதாவது டீனேஜ் ஆயின உடனே அதுக்கு முன்னாடி 70% பேரண்டிங்வாங்க. 70%. அந்த வயசு 13 ஆனதுக்கு பிறகு 30% தான் மாறிடும். அது உம்மா வாப்பா நடக்கிறதெல்லாம் மாறிடும். 70% கண்டிப்பா நடக்கணும், 30% ஃப்ரெண்டா நடக்கணும்னுவாங்க. டீனேஜ் ஆன உடனே இந்த 13, 14, 15 டீன் சத்தம் கேட்குது பாருங்க. அந்த மாதிரி ஆன உடனே தாய் தகப்பன் ஃப்ரெண்டா 70%, 30% கண்டிப்பா நடக்கணும். அதை மாத்தி அமைச்சேன்னா ஓடிடுவாங்க வீட்டுல இருந்து. அதுக்கு மேல கட்டுப்பட மாட்டாங்க. அப்ப இதை மாறணும், ஃப்ரெண்டா மாறணும். இப்படி ஒரு இது சொல்லி தருவாங்க. சரிப்பா, ஒரு உம்மா இவ்வளவு தூரம் வளர்த்துட்டாங்க, இப்ப சமூகத்துக்கு அனுப்பின உடனே அவர் கெட்ட வழியில போனா என்ன செய்யறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தாய் தகப்பனுடைய வேலை அவங்களை 10 வயசு வரைக்கும் வளர்க்கறது இல்லை. அதுக்கு பிறகு அவர்களுக்கு நல்ல நண்பர்களை தெரிவு செய்யறதும் வளர்ப்புல உள்ளது. நல்லா புரிஞ்சுக்கணும். சில உம்மாமார்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது பிள்ளைகளை வளர்க்கிற நேரம் ஃப்ரெண்டே தேவையில்லை, ஃப்ரெண்டு இல்லாட்டி அவன் மனநோயாளி ஆயிடுவான். உங்களுக்கு அப்படித்தான் எனக்குதா. சாப்பாடு எவ்வளவு தேவையோ, நம்ம எப்படி தூங்குறத தேவையோ, அதே மாதிரி நட்பும் நமக்கு தேவை. நமக்கு தேவை.
அது கட்டாயம். கல்யாணம் மட்டும் அதுவும் தேவை மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் தேவை. இப்போ ஒரு இளைஞனை பொறுத்தல நிறைய பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, வேணாம் வீட்டுல வச்சு வளர்த்துரும், எவரோடும் தேவையில்லை, அவன் மன ரீதியா பாதிக்கப்படுமா, அல்லது அந்த புள்ள ஸ்மார்ட்டான புள்ளையா வராது. அப்படி பொத்தி பொத்தி மறைச்சு வச்சுட்டோம்டா இவன் நல்லதான் இருப்பான் நீங்க நினைப்பீங்க, இல்ல, அதுல குறைபாடு இருக்கு. ஒரு புள்ளைய பொறுத்தல்ல சாதாரணமா இளைஞர்கள், யார் இளைஞர்கள், பலமான பருவம் இளமை பருவம்வாங்க. சாதாரணமா ஒரு ஜனாதிபதியிட்ட போய் அவன் புத்தி உள்ளவனா இருந்தா, உனக்கு என்னப்பா உலகத்துல வேணும்னா அவன் மாணிக்கம் தங்கத்தெல்லாம் கேட்க மாட்டான், எனக்கு திரும்ப இளமை கிடைச்சா அதுதான் பெருசுண்டுவான். இளமையத்தான் அந்த கோல்டன் ஏஜ்வாங்க. அது உண்மையாவே அத மாதிரி ஒரு பருவம் வராது. அவனுக்கு இடுப்பு வலியும் தெரியாது, மூட்டு வலியும் தெரியாது, நோயே தெரியாது. அந்த அளவுக்கு அது ஒரு பருவம். அந்த பருவத்துல அவர்கள் இதுதான் உலக வாழ்க்கையிலே பலமான பருவம். அது பலம் மட்டும் இல்லாம அதுதான் பலம் மிக்கதா இறைவன் மாத்தினான். சாதாரண இளைஞர் ரோட்ல போனா 5 பேர் போவாங்க, 8 பேர் போவாங்க, இங்கால ஒரு 4 பேர், அங்கால ஒரு 4 பேர், 8-10 பேர் போவாங்க. ஏன்பான்னு அவனுக்கு தனியே போகவே இயலாது. எதுக்கு 3 பராட்டா வாங்குறதுக்கு 8 பேர் போறீங்களே, எதுக்குண்டா பராட்டா வாங்கும் அப்படிதான் போவாங்க. ஏனென்றா அது இளமை. அதே முதுமைக்கு போன அப்பா 8 அப்பா மார்களோட பராட்டா வாங்க போவாரா, அவரோட யாரும் பக்கத்துல கூட வரமாட்டாங்க. அவற்றுள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தனியா மாறிடுவாங்க. இளமை என்பது ஒரு காந்த மாதிரி ஒட்டி எடுக்கும். அவங்க பொதுவா ஒரு பறவை பறக்கிறத பார்த்திருப்பீங்க. அப்படி பறவை பறக்க போறது கூட்டமா பறக்கிறத பார்த்திருப்பீங்க. மேல அழகா ஒரு டிசைன் போட்டு பறக்கிற மாதிரி இருக்கு. அது எங்களுக்கு டிசைன் காட்டல, காத்தை விரிச்சாதான் அது முள்ளுக்கு போகும். அதுக்கு முன்னாடி ஒரு பறவை வரும், அது முன்னாடி காத்தை விரிக்கும். அது பிரிக்கிற நேரத்துல பின்னாடி உள்ள பறவைகளுக்கு எனர்ஜி கம்மியா கொடுத்துட்டு பறக்கலாம். அதனால இப்படி ஒரு ஷேப்ல எங்களுக்கு தெரியும், இதை எங்களுக்கு டிசைன் போடுற மாதிரி தெரியும். அப்படி பறக்கும். அது கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா அது பின்னாடி போய் பின்னாடி உள்ள பறவை முன்னாடி வரும். இப்படி மாறி மாறி ரொட்டேட் ஆகும். இளைஞர்களும் அப்படிதான். தன்னுடைய நண்பனுக்கு என்ன வேணும், என்ன மச்சான் நான் வர்றேன்னுவான். அவன் மாறி மாறி அந்த இளைஞர்கள் அந்த நட்பு தேவையாண்டா, ஆமா சரி போதை பொருள் இருந்து பாதுகாக்க போறேன்னு ஊட எடுத்து பூட்டி வச்சுட்டு, ஏமாங்கண்ணா நான் வெளியே அனுப்பாம வச்சேன்டா, உங்க பிள்ளைய நீங்க வெளியே அனுப்பாம வச்சீங்கன்னா காப்பாற்றப்பட்டுருவாங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. அப்படி காப்பாற்றப்பட மாட்டாங்க. அவர்கள் இளமையில் அவர்களுடைய அத்தனை நண்பர்களோடு அவங்க வாழணும், இல்லைன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்க அந்த நேரத்தை கதைக்கணும், பேசணும், சமூகத்தை படிக்கணும். அப்ப இளைஞர்களை வெளியே அனுப்புற ரசூலுல்லாஹ் சொல்லல, ரொம்ப டேஞ்சரான காலத்துல நிக்கிறோம், சஹாபாக்கள் எல்லாம் வீட்டுல பூட்டிட்டே வந்துருங்க, இப்ப நம்ம வீட்டுல பூட்டிட்டு வந்துருங்க, வராதீங்க ஜாபிர் அப்படி சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளியில கொண்டு வாங்க, ஃபித்னாவா இருந்தாலும் வெளியில எடுக்கணும். அப்படி என்றா இந்த பலர்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என் புள்ள நல்லதா இருந்தா கிளாஸ் போன பிறகுதான் நாசமா போனா. ஆமா உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. என் புள்ள நல்லதா இருந்தா கேம்பஸ் போன, ஆமா இல்லைன்னு சொல்லல. என் புள்ள நல்லா இருந்தா இப்படி இந்த மாதிரி போனான், ஆமா அந்த இடத்துக்கு போன பிறகு அவன் பாதிக்கப்படுவது உண்மை. அதுக்கு தீர்வா போனால ஒரு ஆள் பாதிக்கப்படுறாரு, அதுக்கான போனை உடைச்சு போட்டா சரியா வருமா? 1950 அனுப்பணும். இன்றைக்குள்ள புள்ள கையில போன் கொடுத்துதான் ஆகணும். போன்ல கெடுதி இருக்கிறது. போனை கொடுக்காட்டி அவர் இதுக்கு பிறகு வியாபாரம் பண்ண மாட்டார். அவர் உலகத்துல எல்லாரும் முன்னேறிட்டு போற நேரம் அவர் எங்கேயோ நிற்பாரு. இன்றைக்கு அத்தியாவசியமானது போன். போனால ஏற்படுற விளைவு உண்மை. அதுக்கு போனை உடைச்சி அவனுக்கு போன் தர மாட்டேன்னு சொல்லலாது. போனால ஏற்படுற விளைவுல இருந்து அவரை பாதுகாக்கணும். கத்தி இருக்குது, வீட்டுல குத்தலாம் கோபம் வந்தா, அதுக்கு கத்தியே வாங்க மாட்டேன்டா, பாப்பாவை கோபம் குத்தி போட்டாருண்டா, வேணாம் கோபம் வரும் தான், அதனால கத்தி வாங்கணும், அப்பதான் வீட்டுல சமைக்கலாம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இளைஞர்களை பொறுத்தளவுல அவர்களை பாதுகாக்கிறோம்னு வீட்டுல வைக்கல. அப்ப என்ன பண்ணலாம்?